குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க கூட யாராவது தவறா நடந்துக்க முயற்சி செய்யறாங்கன்னு எப்பவாவது நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஆமா அக்கா, என்னோட நாய்க்குட்டி என் ஷூவை கொதறிடுது. அப்ப எனக்கு கோவம் வருது. சரிதான். ஆனா நான் என்ன கேட்டேன்னா, யாராவது உங்களை தொட்டா, அதாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தொட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? உங்கள யாருக்காவது அப்படி தோணிருக்கா? சரி, நமக்கு எப்படி தெரியும் நம்மள தப்பான முறையில தொட்டிருக்காங்கன்னு இல்ல தவறா நடக்கறாங்கன்னு? நான் சொல்லி கொடுக்கறேன். நம்ம உடல்ல 4 இடங்கள் இருக்கு. அங்க யாரும் தொடக்கூடாது. அப்புறம் நாமளும் மத்தவங்களோட அந்த இடங்களை தொடக்கூடாது. முகம், மார்பு, கால்களுக்கு நடுவுல, அப்புறம் பின்பக்கம் இடுப்புக்கு கீழே இங்க. இது உங்க தனி இடம். உங்களுக்கு யார் மேல அதிக நம்பிக்கை இருக்கோ அவங்க தான் இங்க தொடலாம். அதாவது உங்க அம்மா மாதிரி அவங்க மட்டும்தான் இங்க உங்களை தொடலாம். சரி சொல்லுங்க, நீங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் அம்மா உங்களை கட்டி பிடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சீ, சில சமயம் அம்மா கிட்ட சமையல் வாடா அடிக்கும். ஆனா நமக்கு நல்லா இருக்கும்ல? ஆமா, கண்டிப்பா. உங்க அம்மா உங்களை இந்த 4 இடத்துலயும் தொடலாம். அதாவது உங்களை குளிப்பாட்டும் போது, இல்லனா டாக்டர் அங்கிள் உங்களை தொட்டு பரிசோதிக்கும் போது, அதுவும் உங்க அம்மா அப்பா கூட இருக்கும் போது. அப்படி தொடும்போது நீங்க பாதுகாப்பாவும் ஆரோக்கியமாவும் உணர்வீங்க. நமக்கு அன்பு காட்டி பராமரிக்கிறவங்க தொட்டா அத பாதுகாப்பான தொடுதல்னு சொல்வோம். உங்களோட இந்த 4 இடங்களை வேற யாராவது தொட்டா அது தவறு. உங்களுக்கு வெக்கம், பயம், கவலை வரலாம், அசிங்கமா தோணலாம், அருவருப்பா இருக்கலாம். உங்களுக்கு யாராவது அசிங்கமான படம் இல்ல சினிமாவை காட்டினா, இல்ல உங்க ட்ரெஸ் கழட்டினாலோ, இல்ல உங்க முன்னாடி தன்னோட ரகசிய இடத்தை தொட்டாலோ அது தவறு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லதில்ல. இத பாதுகாப்பற்ற தொடுதல்னு சொல்வோம். சிலர் இது தப்புன்னு தெரிஞ்சும் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க. அது உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் வேணும்னே செய்யறாங்க. யாராவது இந்த 4 இடத்துல தொட்டா அப்ப நாங்க என்ன செய்யணும்? நீங்க கத்தணும், வேண்டாம் வேண்டாம். அப்புறம் ஓடி போய் நீங்க யார நம்புறீங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லணும். அது யாரு? நீயே சொல்ல, உனக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கு? என் நாய்க்குட்டி மேல. சரி, நீ உன் நாய்க்குட்டி கிட்ட சொன்னா அதுக்கு நீ சொல்றது புரியுமா? இல்ல அது உனக்கு உதவி பண்ணுமா? எனக்கு அம்மா கிட்டயோ டீச்சர் கிட்டயோ நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா நான் சொல்றத கேளுங்க. யாராவது உங்களை தவறான இடத்துல தொட்டாலோ, தவறா நடந்துக்க முயற்சி பண்ணாலோ, அது உங்களுக்கு பிடிக்கலனா, உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு புரியும்படியா விஷயத்த கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நடந்ததெல்லாம் மறைக்காம சொல்லணும். அது அம்மாவோ இல்ல அப்பாவோ, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட பேசலாம். நீங்க மத்தவங்க கிட்டயும் உதவி கேட்கலாம். இதன் மூலம் நீங்க மத்தவங்களுக்கும் உதவி செய்யறீங்க. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்தவங்க உங்களை தவறான எண்ணத்தோட தொட்டா அது உங்க தப்பு இல்ல, அது அவங்க செய்யற தப்பு. எப்பவும் பயப்படாதீங்க, பின்வாங்காதீங்க. யாராவது தப்பு செஞ்சா அத நீங்க கண்டிப்பா சொல்லுங்க.